வணக்கம், வெல்கம் டு Foodtasty. நான் உங்கள் ஷெஃப் Malgudi Kavitha. இன்னைக்கு Foodtastyல ஒரு சிம்பிளான ஈஸியான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mangalore Bonda. மேங்களூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெருவோரங்களில் அதிகமாக வந்துட்டு பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸ் வந்துட்டு இந்த மேங்களூர் போண்டா தான். எல்லா டீ கடையிலையுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக இந்த போண்டா வந்து ப்ரிப்பேர் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அதே மாதிரி வீட்டில் யாராவது திடீர்னு இது ஒரு விருந்தாளி வர்றாங்க அப்படின்னாங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக பண்ணி கொடுக்கக்கூடிய ஸ்நாக்ஸும் இந்த போண்டா தான். இன்றைக்கி நம்ம அந்த போண்டாவை எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நம்ம வந்துட்டு இப்போ ஒரு கப்பு மைதா மாவு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒரு கப்பு அளவுக்கு நம்ம தயிர் வந்துட்டு ஒரு கப்பு போட்டிங்க அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தயிரை நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் தயிருக்கு பதிலாக கொஞ்சம் பட்டர் மில்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தயிரை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி கூட பட்டர் மில்காக பண்ணிக்கலாம். இப்போ நான் தயிர் ஒரு கப் போட்டிருக்கேன். இதை நான் வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். தயிர் இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டர், தயிர் இப்போ வந்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் சுகர், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் க்ரஷ் பண்ண பெப்பர், அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சின்ன ஜீரகம், காரத்துக்கு தகுந்த மாதிரி சாப் பண்ண பச்சை மிளகா, நான் ஒரு 2 டீஸ்பூன் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். சாப் பண்ண கறி லீஃப், கருவேப்பிலை சொல்லுவோம் இல்லையா, அது நறுக்கிய கொத்தமல்லி தழை 1 டேபிள் ஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு, பொடியாக நறுக்கிய இஞ்சி 1 டீஸ்பூன். இதை வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 கப் மைதா, இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. வடை மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு நம்ம வெல்டனாக வந்து அந்த மாவை வந்து நல்லா பீட் பண்ணியிருக்கோம். நல்லா பீட் பண்ணி அந்த அந்த ஏரில் ஃபுல்லாக போட்டு தூக்கி தூக்கி அடிச்சிங்கன்னா தான் இந்த ஃப்ளஃபினஸ் ப்ராப்பராக வரும். இது மாவு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த டோ ரெடியானதும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ஒரு 1/2 hour இல்லை ஒரு 45 minutes அப்படியே விட்டிங்க அப்படின்னா கூட ஃபெர்மெண்டேஷன் நேச்சுரலாக வந்துட்டு அது மாவு கொஞ்சம் புளிச்சிட்டு நல்லா ஃப்ளஃபியாக வரும். இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூ கேன் ஆட் குக்கிங் சோடா இருக்கு இல்லையா, அது நீங்கள் பயன்படுத்துறதுனால பயன்படுத்துங்க. பட் ஹெல்த்துக்கு நல்லது இல்லை அப்படின்றதுனால நான் வந்துட்டு அடித்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயிட் பண்ணி உங்களுக்காக போட போகிறேன். இப்போ நம்ம வந்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காய வைக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்ல டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ஃப்ரை பண்ணக்கூடிய டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்பைசி சட்னி. ஒன்றும் இல்லை, 2 தக்காளி, ஒரு சின்னதாக ஒரு பூண்டு, மிளகா வந்து ஒரு 4-5 காஞ்ச மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ட்ரை சில்லி போட்டிருக்கேன். இதை வந்துட்டு அப்படியே மிக்சியில் ராவாக வந்துட்டு வதக்காமல் அப்படியே மிக்சியில் போட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணும்போது கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிளெண்ட் பண்ணிவிட்டு மேலே டெம்பரிங் நம்ம ரெகுலராக சட்னி தாளிக்கிற மாதிரி டெம்பரிங் பண்ணியிருக்கோம். இதுதான் அந்த சட்னி. இதுக்கு காம்பினேஷனுக்காக இந்த சட்னி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக வேணும் அப்படின்னா இதை வந்துட்டு எர்ரகார சட்னி கூட சொல்லுவாங்க. கார சட்னி வேணும் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக இது கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம். வதக்கி ஆற வச்சு அரைக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு கரண்டி வச்சு எல்லா பக்கமும் டர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது எல்லா இடத்துலையும் ஈவனாக ஒரே கலர் வரும். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம்.
ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக மேங்களூர் போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த சட்னி வந்துட்டு ஸ்பைசி சட்னி வந்து ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது தான். அந்த சட்னி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்றத மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியை யாராவது முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாம் வந்துட்டு டே டு டே பண்ணக்கூடிய ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலிமா தெரியப்படுத்தப்படும். தொடர்ந்து பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.